எஸ்யூவி விரும்புறவங்க எல்லாருக்குமே பிடித்தமான காரா டொயோட்டா ஃபார்ச்சுனர் இருக்கு. ஆனா கடந்த சில ஆண்டுகளா டொயோட்டா ஃபார்ச்சுனரோட விலை உயர்வு காரணமாக அது பல பேருடைய பையிங் லிஸ்டே இல்லாத அளவுக்கு பிரீமியம் செக்மெண்ட் காரா மாறி இருக்கு. ரிலேபிளான ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்டோட உள்ள எஸ்யூவிக்கு இன்னுமே மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு. டொயோட்டா நிறுவனம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினி ஃபார்ச்சுனர் எஸ்யூவியை 2024 கடைசியில லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் ஏற்கனவே பரவி வந்துச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில டொயோட்டாவோட புதிய டொயோட்டா எஃப்ஜே க்ரூசர் அப்படிங்கிற புதிய மினி எஸ்யூவியை லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த எஸ்யூவி அஃபோர்டபுள் பிரைஸ் கேட்டகரியில உள்ளது மட்டும் இல்லாம ரகடான 4x4 கேப்பபிலிட்டிஸோடையும் இனோவா கிறிஸ்டாவோட விலையிலையும் வரவிருக்கு. சமீபத்தில் வெளியாயிருக்கிற தகவலின்படி இந்த கார் தாய்லாந்துல முதல்ல பில்ட் பண்ண போறதாகவும் இந்தியா மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ்க்காகவே இந்த காரை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மினி ஃபார்ச்சுனரோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸி டிசைனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சங்கியான வீல் ஆர்ச்சஸ் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 4.5 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கு. ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணும்போது இது குறைவான சைஸ் தான் அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பரான எஸ்யூவிக்கு இந்த டைமென்ஷனே போதுமானது. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கும். குளோபலா டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் 2.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு இன்ஜின்ஸுமே டொயோட்டாவோட பவர் மற்றும் ரிலேபிலிட்டிக்கு எடுத்துக்காட்டா இந்தியன் மார்க்கெட்ல ஏற்கனவே அவைலபிளா இருந்தது. இந்த காரோட சிறப்பம்சமே இதோட பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஜே க்ரூசர் அப்படிங்கிறது IMV0 பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்பட்டது. ஏற்கனவே ஹைலக்ஸ் சாம்ப் அப்படிங்கிற பேர்ல பல கண்ட்ரீஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்முக்கு டைம் அண்ட் டெஸ்டட் லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஹைலக்ஸ், ஃபார்ச்சுனர், இன்னோவா அப்படின்னு பல கார்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல உருவாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவோட ஓன் பிராண்ட் எஸ்யூவிஸ் ரொம்பவே ரேரா தான் இருக்கு. பல கார்கள் இந்தியாவில் டொயோட்டா பேஜிங்ல விற்பனை செய்யப்பட்டாலும் மாருதி சுசுகி கார்கள் நிறைய இருக்கு. டொயோட்டாவோட ஒரிஜினல் டிஎன்ஏவோட ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி அதுவும் ஃபார்ச்சுனரோட குறைவான விலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய விருப்பமா இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. பிரைஸ் டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 20 to 30 lakhs பிரைஸ் பாயிண்ட்ல எந்த விதமான பெரிய எஸ்யூவியும் இல்ல டொயோட்டா கிட்ட. இந்த கார் அந்த ஸ்பேஸை பர்ஃபெக்டா ஃபில் பண்ணும். மேலும் இன்னைக்கு கார் மார்க்கெட்ல விலை எக்கச்சக்கமா உயர்ந்து இருக்கிறதுனால XUV700, டாடா சஃபாரி போன்ற கார்களை கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வருது டாப் அண்ட் வேரியன்ஸ். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டொயோட்டா எஃப்ஜே க்ரூசர் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியா தெரிய வைக்குது. எஃப்ஜே க்ரூசரோட ரக்கட் ஸ்டைலிங், இம்போசிங்கான டிசைன் மற்றும் டொயோட்டாவோட புல்லட் ப்ரூஃப் ரிலேபிலிட்டி மற்றும் 4x4 கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு இந்த காருக்கான பாசிட்டிவ்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல இந்த காருக்கான ஸ்பேஸும் இருக்கிறதுனால டொயோட்டா இந்த இயர் எண்ட்ல இந்த காரை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த எஃப்ஜே க்ரூசர் மினி ஃபார்ச்சுனரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.